ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் குருவே. வணக்கம் 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 வணக்கம். பார்த்தேன். நல்லா செஞ்சுருக்கீங்க, அவ்வளோதான். நல்லா திருப்தியாக இருந்திருக்குமே. நல்லா பீட்ரூட்டு ம், நல்ல மணமாக சாப்பிட்டு அந்த அவள் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். எவ்வளோ ம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், நிறைய சாப்பிட்டாலும் போதும், திருப்தியாக சாப்பிட வேண்டியது அவ்வளோதான். ம், கொஞ்சம் ம், சாப்பிட்டாலும் சரிங்க, நிறைய சாப்பிட்டாலும் ம், சரிங்க. அது வெளிக்கு போனால் சரி, கலந்து சிகப்பாக வெளிக்கு போயிடணும். ம், ம். அந்த பீட்ரூட் எதுக்குன்னு கேட்டால் இந்த வெளிக்கு போகிறது நல்லா தெரிஞ்சிடும். வெளிக்கு போகிறது சிகப்பாக போகிறது தெரிஞ்சிடும். ம், அந்த சிகப்பா போற தெரிஞ்சிட்டாலும் அந்த காய் மட்டும்தான், அந்த காய் சத்து ஒழுங்கா மாவு சத்து இல்லாம காய் சத்து போயிட்டே இருந்ததுன்னா உடம்புல வந்து ம். அந்த கட்டிகள் உள்ள இருக்கிற அந்த 12 இடத்துல இருக்கிற அடப்பு பூரா வெளியே வந்துடும். அதை உறுதிப்படுத்திக்கலாம். அந்த கீரை சாப்பிட்டா கீரை தான் போகணும், காய் சாப்பிட்டா காய் தான் போடணும், வேற எந்த நாத்தம் வரக்கூடாது. ம்ஹும். மாவு தின்னா பிணவாடை அடிக்கும். ம். இட்லியும் தோசையும் தின்னு பேண்டு பார்த்தா பிணவாடை அடிக்கும். பிணம்தான் அது. ம். இதுல அது என்னமோ தர்மசாலாவா என்னமோ பேர் ஓடிட்டு இருக்குது, பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆமா, தர்மஸ்தலா. 500 பேத்த கொலை செஞ்சிருக்கானுங்க, 500 பேத்த. ஆ. அது 500 பேத்துக்கு மேல இருக்க மாட்டேங்குது. அது 5000 பேர், குறைஞ்சபட்சம் 2000 பேர் இருக்கும், கணக்குலயே வராது. எக்கச்சக்கமா எத்தனை கொலை பண்ணிருக்கானுங்க பாருங்க. ஒரே ஒரு ஒரு குழு எதுக்காக? எல்லாம் இது பாலியல் பாலியல் வன்முறை, கற்பழிப்பு, ரேப். ஒரு பெண்களை பூரா வேட்டையாடுறது அதானே கொளுத்த பணக்காரருக்கு, அதானே வேலை. இங்க தமிழ்நாட்டுல அப்படிதான் நடக்குது. தமிழ்நாட்டுல ம். சாமி பேரை வச்சுட்டு ஆட்டுறது, சாமி பேரை வச்சுட்டு எல்லா தப்பும் பண்றது. முட்டாளுக்கு நிறைய இருந்தா அப்படித்தான் இருக்கும். முட்டாளுக்கு இருக்கிற இடத்துல எல்லா தப்பும், முட்டாளுக்கு நிறைய இருந்தாங்கன்னா எல்லா தப்பும் நடக்கும். அறிவாளிகள் இருக்கிற இதே மேல நாட்டுல இப்படிதான் நடக்காது. இப்படியெல்லாம் என்ன ஒரு சாமியார் மடத்துல 5000 பேர் கொலை செஞ்சு குறைஞ்ச 5000 பேர் கொலை செஞ்சு 500ங்கிறாங்க, என்னன்னு தெரியாது. 500 பேர் கொலை செஞ்சிருக்காங்க. நீதிமன்றம் எங்க, காவல்துறை எங்க, என்ன ஆச்சு இதெல்லாம்? யாருமே கண்டுக்காம இருப்பாங்க அவங்களுக்கு. இது 50 வருஷமா நடக்குது. எத்தனை வருஷமா? 50 வருஷமாவா? ஆமா, இது ரொம்ப நாளா தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க கணக்கு கொடுத்துக்கிறது 20 வருஷமா கொடுக்குற, 25 வருஷம். நம்ம ஏன் யாரு மேல காரணம்? எல்லாமே வந்து ஏழை பெண்களை நாசம் பண்ண வேண்டியது அதிகார பணத்தை வச்சுக்கிட்டு நாசம். எல்லாரும் கூட்டு கொலவாணிகள். மேல நாட்டுல இப்படி நடந்து இந்நேரம் போட்டு தள்ளி இருப்பாங்க. மேல நாட்டுல இப்படி நடக்காது. வெள்ளைக்காரன் சிஸ்டம் அப்படித்தான் இருக்கா. அறிவே இல்லாத மக்கள் இந்தியாவில எவனுக்கு அறிவு இருக்குது? உடம்புதான் கோயில். என்னது உடம்புதான் கோயில்? உள்ளம் பெருங்கோயில், ஊடோட உள்ளம்தான் கோயில், உடம்புதான் கடவுள். இது தெரியாம போய் அங்க போயிட்டு இருக்கிறானுங்க. இது தெரியாம நான் இல்ல, நீங்களும் போனீங்கன்னா உங்களையும் போட்டுருவாங்க. இது கடப்பாசாமி சச்சிதானந்தர் புக்கில் எழுதிக்கிறாருங்க, ஜீவ பெருமை வேதாந்த ரகசியம். இது இருக்குது. இதுல இப்ப தமிழ்ல எப்பவோ இருக்கு, தமிழ்ல 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கு. உடம்புதான் கோயில். முட்டாளுக்கு இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அவன் இந்நேரம் பிடிச்சிருக்கணும். இந்நேரம் அந்த கோயில் இருக்கிற மடாதிபதி எல்லா வேலையும் பண்ணிருக்கானுங்க. மடாதிபதிகள் தான் பண்ணி இருக்கிறாங்க. ஏன் அவனை பிடிக்கலன்னா, அதான் பணம். எல்லாரும் பணம் வாங்குறது, எல்லா பணத்தை கொடுத்து 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 பூரா கற்பழிப்பு தான். என்னது கற்பழிப்பு? கொலை செய்யறான்னு சாதாரணமா உலகத்துல இப்படி இவ்வளவு ஒரே ஆள் ஒரு மடத்துல 400 பேர் 500 பேர் என்ன 500 பேர் கொலைங்க இப்பதான் வெடி வருது. இது ரொம்ப நாளா வருது. இப்ப மறுபடி வெடி வருது. இதெல்லாம் இந்நேரம் புடிச்சு பிடிச்சி எல்லாம் உள்ள வச்சிருக்கணும். இந்நேரம் அது ஹேண்ட் ஓவர், அது மொத்தமா அந்த மடத்தையே முடிச்சு கட்டணும். மடத்தையே அது வந்துடும். இல்ல அதை வேட்டையாடிடுவாங்க. இந்த மக்கள் இன்னைக்கு கோவம் வரணும். மக்களுக்கு கோவம் வந்ததுன்னா பூந்துருவாங்க. 1,00,000 பேர் பூந்து அடிச்சாங்க, எல்லாம் செய்ய வரும். அது வரத்தான் செய்யும். எல்லா அரசியல்களுக்கும் இப்படித்தான் நடக்கும். அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் மக்கள் கொதித்ததே உள்ள பூந்துருவாங்க. என்ன இருக்காது? சாமியும் இல்லை, பூதம் இல்லை. எதை உடைச்சாலும் ஒண்ணும் கேட்க போறது இல்லை. எதை உடைச்சாலும் ஏங்க 400 பேர்த்த கொலை செஞ்ச பொழுது கடல் வராத பொழுது இந்த 1,00,000 பேர் போன கடவுள் வருமா? 400 பேர்த்த கொலை செய்யும் பொழுது எந்த கடவுளும் வரல. 1,00,000 பேர் போறப்ப அழகா எல்லாம் தூக்கிட்டே வந்துடலாம். அங்க இருக்கிற கோயிலுக்கு சாமானு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறல. வீட்டுக்கு எடுத்து ஜாலியா போயிட்டு எந்த கடவுளும் வராது. போட 400 பேர்த்த கொலை செய்யும் பொழுது வராத பொழுது நான் எங்கடா வரப்போ அது பேச மூடிட்டு கம்னு இருக்கு. என்னது சூப்பர் ஐடியா. ஜனங்களுக்கு தெரியணும் வரணும்.
மெயின் வந்துரும், வரணும் வரணும். ஏன்னா தப்பு நடக்கிறப்ப மக்கள் தான் கேட்கணும், அரசாங்கம் கேட்காது. அரசாங்கம் போற மொத்த முடிச்சவிக்கைகள் அரசாங்கம் போட பிடிச்ச வைக்கீங்க. எல்லாம் ஒரே கூட்டு களவாணிகள், கூட்டு திருடர்கள். பாரு கம்முன்னு இருக்கான் பாரு, திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி உட்காந்துருக்கான் பாரு சித்தராமையா. கம்முனே இருக்கிறாரு. பிஜேபிக்காரன் கம்முன்னு இருக்கிறான் பாருங்களேன். ம். இப்ப நீதிமன்றம் தான் ஏதோ பண்ணுது, நீதிமன்றம் இப்பதான் ஏதோ கொஞ்சம் பண்ணுது. நீதிமன்றத்துக்கு எல்லாமே தெரியும், நீதிமன்றத்துக்கு எல்லாமே தெரியும். பாவம் அந்த குழந்தைகளை என்ன ஆனாங்க. அப்புறம் படிக்கிற பெண்களவே போட்டுதில்ல. அப்ப என்ன படிப்பு எதற்கு? அப்ப அங்க எதுக்கட போய் படிக்கிறீங்க? படிப்புனா என்ன? இதுதான் படிப்பா? படிக்க போற பெண்ணுங்களே வேட்டையாடிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் பெண்ணுங்களே வேட்டையாடி இருக்கிறாங்க. ம். எங்க ஊர்ல பூரா எல்லாத்தையும் எனக்கு இப்பதான் தெரியுது, 2 நாளா இதான் நானும் பாக்குறேன். இப்படி எல்லாம் நடக்கல. அப்ப எங்க ஊர்ல அந்த ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்க. எங்கேயும் இப்படித்தான் நடக்குது, இங்கேயும் இப்படித்தான். பொள்ளாச்சியில அப்படித்தான். பணக்க எம்எல்ஏ பசங்க எல்லாம் சேர்ந்து அது 200 பெண்களை போற நல்ல கொலை செய்யல, கொலை செய்யாம எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. 200 பேர் அதை பிடிச்சி சாகுவரை தண்டனை. என்னது? சாகுவரை சிறை தண்டனை. அதே மாதிரி அங்க அந்த இருக்கிற அத்தனை பேருக்கு பிடிச்சி சாகுவரை தண்டனை போட்டா சரியா போயிடும். இது மகளிர்ல கொண்டே வைக்கணுங்க. மகளிர் நீதிமன்றம் வைக்கலையே, மகளிர் நீதிமன்றத்துல வச்சு காவல்துறையில வேலை செய்ய ராணுவத்தை வச்சு, காவல்துறை ராணுவம் இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பிடிச்ச கம்பெனி உள்ள வச்சுட்டு அந்த கோயிலுக்கு காலி பண்ணா சரியா போதும். வேற ஆளுகளை போட்டு நேரடியாக அரசாங்க கட்டுப்பாட்டுல வந்து உள்ள பூந்து அலாசுறாங்கன்னா 15 நாள்ல பிடிச்சல்ல குஞ்சு பிடிச்சி நசுக்கி எடுத்துறல. எல்லா குஞ்சு அங்க ட்ரஸ்டி குஞ்சு போற நசுக்கம்னா எல்லாம் வெடி விடி வந்து. இப்ப ஒருத்தன் சொல்றான், நானே 200 பணத்தை புனைச்சிருக்கேன், நானே அவங்க கொடுத்த பணத்தை நானே 200 பணத்தை புதைச்சிருக்கேன்னு சொல்றானே, என்ன அவனுக்கு அந்த மனசுல வேதனை இருந்திருக்கு பாரு. 10 வருஷமா காணா போய் மனசு தாங்க முடியல அவனால. ஐயோ இவ்வளவு தப்பு பண்ணிருக்குமே அப்படின்னு. அப்ப என்ன 400 கொலை ஒரு ராணுவம் கூட இப்படி பண்ண முடியாது, ஒரு காவல் அதெல்லாம் மீறி போயிடுது. அதே ஒரு மடத்துல பண்றானா என்ன தைரியம் இருக்கும் பாருங்க. அதுதாங்க பெரிய இப்ப இருக்கிற மரத்துக்கெல்லாம் ஒரு அவமானம் தானே உலகத்திலே. மடம் சார், இது அது மடத்தலைவர் இப்படி பண்றான்னா இந்த மக்கள் எவ்வளவு முட்டாளுகளா இருக்காங்க பாருங்க. மக்கள் அவன் பாரு, அவன் கடவுளையே முட்டாளாக்கிட்ட பாருங்க. அவன் கடவுளை வச்சுதானே கொலை பண்ணுங்கிறான். கடவுள் முட்டாளா இருக்குங்கிறது இவெல்லாம் ஆட்டம் போடுறான். கடவுள் புத்தியால இருந்தா அவன் குஞ்சு பிடிச்சி நசுக்கி இருக்க முடியல. பேருதான் வச்சுட்டானுங்க, அன்னசாமி, வெங்காயசாமி, புடலங்கசாமி, எல்லாம் கோவிந்தா சாமி. 400 பேர் கோவிந்தா ஆயிட்டாங்க. எங்க போய் ஒருத்தருங்க போச்சு, அவ்வளவுதான். முதல்ல அவங்களை பிடிச்சி என்ன பண்ணோம்னா, இவ்வளவு வழக்கம் நடக்குது, இத்தனை நடக்குது, கம்முன்னு இருக்காங்க, இந்நேரம் உள்ள போயிருக்க வேண்டாமா? விட்டுருவாங்களே இப்ப சாதாரணமா ஒருத்தன என்ன விட்டுருவாங்களே. அவனே அது எத்தனையோ நடக்குது. இந்நேரம் இன்னும் 20 நாள் ஆச்சு. இப்பதான் நீதிமன்றத்துக்கு போயிருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையன் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் இந்த தீய மனம் பண்ற வேலை. என்னது? இப்ப இங்க மனம் தான் இங்க கடவுளுக்கு மனிதன் தான் கடவுள். யாரு? மனிதன் கடவுள். இப்ப நம்ம அந்த உணவு பழக்கத்தை மாத்தணும். நம்ம ஒழுக்கம் வந்துருது, பண்பு வந்துருது, நாகரிகம் வந்துருது. எல்லாரும் அருவறுப்பு தான். இந்த பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் அசூச பிடிச்ச பசங்களாவே தெரியும். எல்லாரும் அருவறுப்பு, என்னது? நாற்றம் பிடித்த பசங்க தான் எல்லாரும். நீங்க சுத்தப்படுத்திட்டே வாங்க, இந்த ஆகாரம் திங்கணும் பூரா கண்டாவே வெறுப்பு தான் வரும். ஏன்னா பூரா நாற்றமா. அந்த நாற்றம் போனாவே மூளையும் கெட்டு போயிடும். என்னது? மூளையும் கெட்டு. அந்த போதை மட்டும்தான் இருக்கு. எதை பார்த்தாலும் போதையா இருக்கு. அப்ப பெண்களை பார்த்தா எக்கச்சக்கமா போதை வந்துடும். பெண்களை பார்த்தா அதுதான் அத்தனை கொலை பண்ணிருக்காங்க. அதுதான் திங்கிறது பூரா நெய், ஓசி நெய், திங்கிறது பூரா நெய். தின்னு போனா நல்லா கிடப்பிக்குது. அப்புறம் இங்க பொம்பளை வீக்கா இருக்கேன். இவன் வீட்டுல எதுவுமே ஒழுக்கம் இருக்காது, அவன் வீட்டுல எதுவுமே ஒழுக்கம் இருக்காது. ஆமா. அப்ப இந்த மாதிரி 15 வயசு 16 வயசு தானே இருக்கும். அதுல அப்புறம் கெடுட்டு போய் நோயாளியா இருக்கும். பொண்டாட்டி பூரா நோயாளியா இருக்கு. யாரு? அந்த சாமியாரோட பொண்டாட்டி பூரா நோயாளிகளா இருப்போம். தொந்தியும் டப்பையும் போட்டு புதக்க நாட்டம் முடிச்சு இளவு வாய் நாற்றம், பிண நாற்றம் அப்படி அடிக்கும். கிட்ட போகவும் முடியாது. கிட்ட இது 15 வயசு அப்படியே வர்றது பூரா ஆளு கையால வச்சு அள்ளிட்டு போய் இவனு ஒண்ணும் பண்ண முடியும். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கின்னு இப்படி அப்ப புரியுதுங்களா? அப்படி இவனுக்கே வேலை செய்யாதுங்க. ஏதோ ஒரு வெறி. இவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு வெறி இருக்கும். யாரும் ஒழுக்கமே கிடையாது. யாருமே இவ்வளவு கொலை பண்றானா அப்புறம் என்ன ஒழுக்கம் இருக்கும் பாருங்க. இவ்வளவு கொலை பண்றானா ஒழுக்கம் கிடையாது.
எப்படி இத்தனை அவன் மேய்ந்து போறதே தான் ஓட்டுவாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே ஆ, ஆசிரமத்தை நடத்தணும் இருக்காது. இந்த மாதிரி யாரு இவங்க அடுத்தது யாரை போடணும் இதுதான் அவங்க மெயின்டே. அவன் தலையில இதே தான் இருக்கும், ஓடும். இல்ல இது நல்ல எண்ணங்களே ஓடாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனம் தான் காரணம். பிசாசு என்னது மனம் காரணம். இப்ப நம்ம அதுல இருந்து வெளியே வர்ற அவனுக்கு அந்த நல்ல அவன்லாம் இப்ப இல்ல என்னைக்கு இருந்தாலும் நோய் வந்து சாகத்தானே போறான். ம். என்ன ஆமாங்க. நோய் வந்து சீரழிந்து சின்ன பண்ணது ஆஸ்பத்திரி போய் பஞ்சர் ஆகி புழுத்து சாகத்தானே போறான். பாருங்க எப்படி சாகுறான்னு பாருங்க. எல்லாரும் அப்படித்தான், எல்லாரும் அப்படி. எல்லா அரசியல் இப்ப நமக்கு வர நோய் அவனுக்கு வராதான்னு கேக்குறேன். நம்மளை விட ஜாஸ்தியா கூட வரலாம். அப்படி அதனாலதான் இந்த தப்பு பண்ற முதல்ல கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. இந்த பரம்பரையே கொலை பண்ணிருக்கானுங்க. அது வரக்கூடிய செய்தியை பார்த்தா என்னடா இப்ப கடைசியில பார்த்தா ஒரு ராணுவத்தை விட மீறின வேலையாடு தெரியுது. ராணுவம் தான் போய் அப்படியே குண்டை போட்டு 500 பேர் 1000 பேர்த்த கொலை செய்வாங்க. இப்ப பாலஸ்தீனத்துல கொலை மாதிரி இலங்கையில வந்து தமிழ்ல 2 லட்சத்து பேர்த்த கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி இவனும் ஒரே மிட்டா கொலை செஞ்சான். இப்ப தினம் 2 பேர் 3 பேர் 4 பேர் கொலை செய்யறான். அது ஆத்தோரத்துல புதைச்சிட்டே வரபடி என்னடா கொடுமை இருக்குது இதெல்லாம் பாரு. ஒரு தனி மனிதன் இத்தனை பண்றான்னா அப்புறம் என்ன ஆக்கிரமம் இருக்கும் பாருங்க. பார்த்தா இப்பதான் எங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. இப்ப தமிழ்நாடு கூட அது பத்திச்சு. இங்கேயே ஓடிட்டு அங்கேயும் இவங்க லேசா இப்ப வர ஆரம்பிச்சது. எல்லா மீடியால போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோல போட்டாங்க. வருது இப்ப வந்துட்டு வருது. நீ அப்படி விசாரணை இது கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கிற நீதிபதி பூரா போட்டு நீ தனியை போட்டுக்கிட்டு எது அது ஒண்ணு கொஞ்சம் மொத்தத்துல மக்கள் திரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அப்படிதான் நேரம் உள்ள பூந்துடணும். என்னது 1 லட்சம் பேர் நேரம் உள்ள போந்தோம்னா விளையாடிட்டு வந்துடலாம். அப்படியே கபடி விளையாண்டு வந்துடலாம். எல்லாம் தொப்பி கழட்டி போட்டு எல்லாம் கீழே எல்லாம் கழட்டி விட்டு வந்துடலாம். கபடி கோமணத்தை உருவிட்டே வந்துடலாம். இழுத்துட்டே வந்துடலாம். வெளியே இழுத்துட்டு வந்துடலாம். வெளியே இழுத்துட்டு வந்துடலாம். 1 லட்சம் பேர் போனா சரியா பார்த்து 1 லட்சம் பேர் போறப்ப அங்க நீதிமன்றம் காவல்துறை எதுவும் வராது, கிட்ட வராது. போலீஸ் கீழ்ச்சி எதுவும் கிட்ட இருக்க வராது. மாட்டாங்க. இப்ப அவங்க இப்ப பெங்களூர்ல இருக்க மாட்டாரு. வேலை கிளம்பிட்டு இருப்பாங்க. எங்க இருக்கட்டாங்க அது இந்த நேரத்துல தான் சும்மா போகணும். இந்த நேரத்துக்கு போய் அந்த கேவலத்தை உண்டாக்கணும். முதல்ல போய் அடிக்குது. எப்படி இங்க 1 லட்சம் பேர் உள்ள போந்தாங்க. எங்க இலங்கையில அந்த ராஜபக்சே வீட்டுல 1 லட்சம் பேர் அப்படியே உள்ள போந்துட்டு. அதே மாதிரி ஷேக் ஹசானா அங்க பங்களாதேஷ்ல அப்படித்தான். உள்ள போய் பார்த்தா ஆடம்பரம். இங்க பார்த்தா சோத்துக்கு வழி கிடையாது. அவ பார்த்தா ஆடம்பரம். எல்லாம் பூந்து விளையாடினானு. இதே நடக்கதான் செய்யும், நடந்தே தீரும். மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு புடிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 லட்சம் பேர் அப்படியே உள்ள போயிடுவாங்க. ஒரே மணி நேரம் மொத்தமா காலி. என்னது 1 மணி நேரம் 1 மணி நேரத்துல அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அத்தனை தப்பு பண்ணிருக்க. அத்தனை அப்படி அடிச்சு நொறுக்கிறப்ப மக்கள் ஆதரவு தான் பெருங்க. பண்ணிருக்காண்ட போடுறா இன்னும் போடுறாம்பாங்க. எல்லாம் ஓடிடுவானுங்க எல்லாருமே. ஆனா இவனுக்கு இனிமேல் இவனுங்களை தப்பிக்க முடியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க மக்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல கார் நிக்கிறப்ப சுழண்டு போட்டு அங்கேயே மிதிச்சிருவாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு 10 பேர் தான் இருப்பான். மீதி பேர் 10-12 பேர் ட்ரஸ்டில் இருப்பானுங்க. எல்லாம் பாத்துருவானுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுவேன். ஒரு நாளைக்கு என்ன ஆகும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானு. பொதுமக்கள் பார்த்து எங்கேயாவது ஒரு பக்கம் சிக்கிட்டானா அந்த இடத்துல போட்டு அடிச்சு கொண்டே போடுவாங்க. ஒரு 10 பேர் அடிச்சு கொண்டப்பறம் கேள்வியே வரும். 50 பேர் சேர்ந்து கொண்டாங்கன்னு வச்சுக்கங்க. எங்களுக்கு தெரியாம அடிச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியாம அடிச்சுட்டான், கலத்தைக்கு போட்டா அவன் செத்து போயிட்டான். நாங்க எல்லாரும் கல்ல போட்டு நானும் தான் போட்டேன்னா முடிஞ்சது கதை. அது நடக்கு. ஏன்னா இயற்கை என்ன பண்ணு தெரியுமா, வெவ்வேறு வழியில சிந்திக்கும். இயற்கை வேற விதமா அவனை கொல்லணும் இல்ல. இப்ப இவ்வளவு தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். என்ன கொஞ்சம் இன்னொரு 100 பேர் சாகணும். அப்புறம் இப்பதான் கிளம்புவாங்க. இன்னும் 4-5 பேர் சாகுவாங்க, கிளம்புவாங்க. அப்படி வரும். அது எப்பவுமே ஒரு அழிவு நடக்கிறப்ப இன்னொன்னு பிறக்கும். இன்னொன்னு பிறக்கும். அது மக்கள் மூலமா தான் நடக்கும். இப்பதான் இப்ப அந்த தப்பு எல்லாம் நடக்குது. எல்லா மதத்திலயும் நடக்குது. இங்கேயும் இதை விட எல்லாம் சொல்லவே தேவையில்லப்ப. அதான் பார்த்தேன். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம்ங்கிற 2வது மனம், அந்த புத்தி அதுல இருந்து வரும். நாம இதை பார்க்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா எத்தனையோ தவறு பண்ணுவாங்க. மன்னர்களெல்லாம் தூக்கிலே கொண்டு தொங்கிட்டுருவாங்க. மக்களே போய் அதே மாதிரி பிரான்ஸ் பெரிய மன்னர்களே மக்களே போய் அரசர்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே வெட்டினாங்க. அப்படியே வெட்டி போட்டாங்க. மக்களே போய் பிரான்ஸ் நாட்டுல மிகப்பெரிய
பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லுவாங்க, பிரெஞ்சு புரட்சி. மக்களே என்ன உள்ள போய் அடிச்சு மன்னர்களை இழுத்துட்டு வந்து அந்த இதுல வச்சு வெட்டினாங்க. இதுல அந்த கழுத்தை வெட்டுறதுல வச்சு வெட்டினாங்க. மன்னர்களை துண்டு துண்டா அத்தனை பேத்தி வேட்டையாடினாங்க. அத்தனை பேத்தி அத்தனை வேட்டைங்க. ஒருத்தன் கூட தப்பிக்கலாம். அதே மாதிரி நடக்கும். அதே இயற்கையை தூண்டி விடும். இயற்கை அப்படியே தூண்டி விடும். ஒரு கப்பு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு நடக்க விடுங்க. ஆமா, ஏன்னா எல்லாரும் எல்லாரும் இந்த மன வெறுத்து போயிட்டு இருப்பாங்க. என்ன பண்ற கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணும் பொழுது எக்கச்சக்கமா கோபம் வந்துடும். என்னது எக்கச்சக்கமா கோவம். கோபம் வரும். நீ பாட்டு கோயிலுக்கு போய் வா, அது எத்தனையோ கோயில் இருக்குது, போகுது வர்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி கொலை நடக்குது, தப்பு நடக்குதுன்னா அப்புறம் என்ன பாரு, அது ஒரு தனி பிரைவேட். அது என்னது பிரைவேட். ஆமா, அது கவர்மெண்ட் கோயில். வெங்கடாச்சலபதி இந்த என்ன என்ன கோயிலுங்கிறாங்க, திருப்பதி கோயில் மாதிரியோ பழனி கோயில் மாதிரி. அது கவர்மெண்ட் கோயில் கிடையாது, அது தனியாருது. அது வச்சு என்ன அடி அடிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு இப்பதான் தெரியும். எனக்கு இப்ப இந்த 2 நாளா தான் தெரியும். நீங்க நேத்து இப்ப காலையில நியூஸ் யூடியூப்ல போட்டிருந்தீங்கல்ல காலையில, அதை பார்த்து நானும் யூடியூப்ல பார்த்தா இன்னைக்குதான் வருது. என்ன சொன்ன நேத்து காலையில மீட்டிங்ல பேசுனீங்கல்ல சாமி, எங்கூட கிளாஸ்ல பேசுனீங்கல்ல சண்முகம் கூட இத பத்தி. ஆமா, எங்க 200 பேர் எங்க தர்மஸ்தல போட்டு பண்ணிக்கிறான்னு நான் தேடும் போது எனக்கு கிடைச்சது. அப்ப உங்களுக்கே இப்பதான் தெரியுதா? நீங்க கிளாஸ் எடுத்த பிறகு எனக்கு தெரியும். சரியா போச்சு. இது எப்ப இருந்து ஒரு வாரம் ஓடிட்டு இருக்குதுங்க. 9-10 நாளா ஓடிட்டு இருக்குது. உங்க ஊர்ல ஓடுறது உங்களுக்கே தெரியல, என்ன அப்ப எப்படி இது பாக்கலங்க? அதுதான் மிஸ்டேக். அப்படின்னா என்ன, அப்ப நாட்டுல நடக்குது அது என்னமா நடந்துட்டு போகுது. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும்போது என்ன ஆகும்? நாட்டுல நடக்கிறது கொஞ்சமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்ல? ஒரு வினாடியாவது தெரியும். என்ன நான் சொல்லி உங்களுக்கு தெரியுதுன்னா அது கிட்டத்தட்ட 7-8 நாள் அவருடைய பார்த்து 7 நாள் 8 நாள் போட்டிருப்பாங்க. இப்ப கூட விசாரணை எதுவும் போயிட்டு இருக்கு, நான் பார்த்தேன் நானு. சரி, இது எல்லா நாட்டிலையும் நடக்குது. இது என்ன இதுல இந்த மந்தப்பூச்சி நாம என்ன காப்பாற்ற முடியும்? ஒண்ணும் செய்ய முடியும். யாரையும் காப்பாற்ற முடியாது. மக்களே பார்த்து விழிப்புணர்வோடு இனிமேல் அங்க போறதை நிறுத்தினா மட்டும்தான் சாத்தியம். அது போறத நிக்க வச்சு எங்க ஆபத்து எதுக்குங்க போறீங்க? என்ன எங்க ஆபத்து நடக்குது? எங்க போற அந்த பள்ளிக்கூடம் இந்த என்ன மானம் இருக்குதா, மரியாதை இருக்குதா, உன்னை காப்பாத்துறதா, இந்த கடவுள் உன்னை காப்பாத்துறதுன்னு சிந்திக்க வேண்டாமா? இப்ப ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் நோய் வந்திருக்குதுங்க, ஆஸ்பத்திரி போனீங்க, கடவுள் நம்பிக்கை. அதெல்லாம் ஏன் உங்களை காப்பாத்தல? நீங்க சாமி கும்பிடுற ஆள் தான், பூதம் கும்பிடுற ஆள் தான், அப்புறம் என்னமோ எல்லா நம்பிக்கை உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதுல உங்க சொந்த விஷயம். ஏன் உங்களை அது காப்பாத்தல? உங்களையெல்லாம் கேக்குறேன். உடம்புக்குள்ள இருக்கிற ஆளுக்கு கடவுளை காப்பாற்ற முடியாதுங்க. இப்பதானே உங்களுக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி முட்டாள்தனம் தான் இருக்கிறீங்க 50 வருஷமா. 50 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறேன். ஆமாங்க, முட்டாள்தனம் தாங்க. இப்ப புரியுதா? இது தமிழ்நாட்டுல எங்களுக்கு எப்போ சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கே 40 வயசுல தான் தெரியும். என் பொண்ணுக்கு 16 வயசுலயே தெரியும். 12 பொண்ணு அவங்க எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. எங்க பொண்ணுக்கு தெரியும், பெரிய பொண்ணுக்கு தெரியும், சின்ன பொண்ணுக்கு. இவங்களாம் நோய் வந்து எப்படின்னு தப்பிச்சுக்குவாங்க. நீங்களாம் மாட்டிக்குவீங்களே. உங்களுக்கு அடிபட்டு வேற வழி இல்லாம இந்த வீடியோ பார்த்தனால இந்த வீடியோ இருந்தங்காட்டி எத்தனையோ 99 தப்பா தான் போயிட்டு இருக்குது. இந்த ஒண்ணு ஏதோ உங்க குருட்டடியே கண்ணில் பாட்டி, உங்க வெங்கடாச்சலத்துல கண்ணில் பாட்டங்காட்டி இவர் முந்திக்கிட்டாரு. நீங்க பின்னாடி வரைக்கும் அது பாருங்க. நீங்க முந்துறத விட்டு இவர் முந்திட்டாரு. இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா? என்ன 10-15-16 பேர் இருக்காங்க. பெங்களூர்லயே எனக்கு 15-16 பேர் இருக்காங்க. ஒருத்தனும் சோப்பலாங்க, எவனும் சொல்றதும் இல்ல, வர்றதும் இல்ல. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க அப்படி அதுதான் மந்த புத்தி. என்னது மந்த புத்தி? ஆமா, ஆசிரியரோடு பயணிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நாளைக்கு நீ எல்லாரும் அப்படிதான், யாரையும் கணக்கு போட முடியாது. மனசு மாறிட்டே போடா அப்படின்னு அவரு மனசு வந்துட்டு அவ்வளவுதான். அப்புறம் அடிபட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வருவீங்க. அப்படி நிறைய பேர் வருவாங்க. ஐயா அப்படிம்பாங்க, வேலை பாரு ஓடி போயிருந்தோம். இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஒழுங்கா இருந்தேன்னா திரும்பி வர வேலையில வச்சுக்காத, ஓடிட்டே இரு. என்னது நீ யாருக்கும் சொல்லித்தர போறதில்ல, உனக்கு சொல்லினா எனக்கு எந்த நன்மையும் இல்லை, அதோட நிறுத்துன்றோம் நான் அதை. ஏன்னா இதுல எப்படின்னா தவறு நடந்த மன்னிக்கிறதே கிடையாது. இது நேராத்தான் போயிட்டு இருக்கணும். ஒன்னும் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கணும். ஸ்ட்ரைட்டா போயிட்டு இது ஒரே வழிதான், 2 வழிதான் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் தப்பு பண்ணா ஆளை முடிச்சிடும். உடம்பு போயிடும். அந்த மனம் ரொம்ப அதனால எப்பவுமே இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இயற்கைக்கு நமக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இயற்கைக்கு நமக்கும்
தொடர்பு தொடர் இருக்கணும். வச்சுன்னே இருக்கு. ஆமா, தீய சிந்தனைக்கு போகவே கூடாது. நான் இந்த மாதிரி எண்ணத்துக்கு கூட்டம் கூடுற இடத்துக்கு போகக்கூடாது. இலவோடு கருமாதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த தவறான எண்ணவங்க தான் அங்க வருவாங்க. தவறான எண்ணம் உள்ளவங்க தான் வருவாங்க. வரணும். அப்படியே இருந்தாலும் விலகி நின்னுக்கணும். விலகி நின்னுக்கணும். நிக்கணும். சுத்தம் வந்து அசுத்தோட சேரவே கூடாது. சுத்தம் வந்து நம்ம அப்படியே போயிட்டு பட்டு படம் முடியாது. நம்ம ஒரு வினாடி கூட இருக்கக்கூடாது. என்னது போயிட்டு வந்து கேட்கணும். ஒரு வினாடி இருந்தோம்னா நம்மளை கெடுத்துருவாங்க. இருந்தோம்னா நம்ம தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத பதில்கள், நாம அப்படியெல்லாம் பேச முடியாது. போடமா நம்ம வேலை ஒரு வினாடி கூட இங்க இருக்க முடியாது. இல்லைன்னா நம்ம வேலை என்ன? ஏன்னா யாருனாலே நம்ம உடம்பு ஆரோக்கியம் வரப்போறது இல்ல. உங்க முயற்சியில தான் உங்களுக்கு நேரம் மிச்சம், காலம் மிச்சம், உங்களோட நினைப்பு மிச்சம். நீங்களா செய்றீங்கன்னா எல்லாமே மிச்சம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? இந்த மிச்சம் பண்ணி கொடுக்கறத வந்து மதிப்பு கொடுக்கணும். என்னது மதிப்பு கொடுக்கணும். அது பின்ன போக செலவு மிச்சம், காசு மிச்சம், மருந்து மாத்திரை செலவு. நீங்க உணவு செலவுல மருந்து மாத்திரைல இருந்து நீங்க மாசம் 4000 3000 செலவு பண்றது அத்தனை மிச்சம் தானே. ஒரு மனிதன் நீங்க உண்மைதான். ஆமா, ஒரு மனிதன் நீங்க வாழணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபாய் வேணும். ஒரு ஆள் ஒரு வாழணும்னு நீங்க 7000 ரூபாய் 8000 ரூபாய் இருந்தா ஒரு ஆளே வாழ முடியும். அதே உங்களுக்கு கிடையாது. ம். இல்ல சாதாரண விஷயம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு சராசரி இன்னைக்கு 250 ரூபாய் எல்லாம் வாழ முடியாது. 250 இல்லாம வாழ முடியும். வாழ முடியாது. அப்ப மாசம் 7000 8000 ரூபாய் வச்சு அதே உங்களுக்கு மிச்சம். ம். இந்த மிச்சமாகிற காசு கொடுத்தாவே போதுமானது. ஃபீஸ் அதான் நீங்க மிச்சமாகிற காசு கொடுக்க உங்க கை காசு செலவாக போறது என்னது ம். நிச்சயமா கை காசு. செலவு பண்ற காசு கொடுத்துட போறோம். அவ்வளவுதான். இது எப்படி டெக்னிக்கல் இப்படி இப்படிதான் நான் சொல்லுவேன். நீ எங்கடா காசு கொடுக்குறேன்னா உன்னுடைய சாப்பாடு சாலை மிச்சமா அதை கூடுற. அப்பதான் புரியுதான்னு கேட்டேன். புரியுதா உனக்குதான் சாப்பாடு சாலை அப்ப புரியுது இல்ல? ஆமா சாமி புரியுது. அப்ப மூடிட்டு கூட அப்படின்னு நான் இப்ப புரியுதா? ஏன்னா மருந்து இல்ல, ஆமா. மாத்திரை இல்ல, சாப்பாடு செலவு இல்ல, எல்லாம் மிச்சம் ஆயிடுச்சு. அப்புறம் உனக்கு நீ உன்னோட சேர்ந்து நீ உன் பேக்கெட்ல இருந்து கொடுக்க தேவையில்லை. நீ மிச்சப்படுத்துற பாரு அதை கூடுறா. ம். ம். இப்ப புரியுதான்னு கேட்டா எங்க உன் காசை கொடுக்குற? உன்னுடைய காசை மிச்சப்படுத்தி இருக்கிற. உன் வயிற்றுல உண்டியில போறத வந்து வேற உண்டியில போட்டு குடுறாங்க. உன் வயிற்றுல உண்டியில போட்டு வீணா போற காசை குடுறா. இப்ப புரியுதா என்ன? அதனால நான் வந்து சும்மா இந்த காதல குத்தாதுன்னு சொல்லுவேன் எல்லாத்திட்டையும். ம். ஐயா நம்ம கணக்கு போடுறோம் இல்ல. ம். ம். அது வந்து எப்படின்னா இந்த பிசாசு மனம் இருக்கே நல்லதுக்கு செலவே பண்ண விடாது. என்னது நிலத்துக்கு செலவு பண்ண விடாது. நான் 1000 பேர்த்த 10,000 பேர்த்த பார்த்திருக்கேன் இந்த 25 வருஷத்துல. இப்படிதான் இருக்கு. சரி முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நல்ல உணவு சாப்பிடுறீங்க. அது அவள் வச்சிருந்தீங்க பார்த்தேன், பொரி வச்சிருந்த பார்த்தேன், ஆமா. அப்புறம் பீட்ரூட் கஞ்சி வச்சிருந்தீங்க. நாளைக்கு அது கூட சாப்பிடலாம். அந்த பீட்ரூட்ல நல்லா வேக வச்சு கொஞ்சம் இந்த மீல் மேக்கர் இருக்குது, இந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க, ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும். சொல்லுங்க. அதை கூட நாளைக்கு என்ன பண்ணோம்னா அந்த அந்த பீட்ரூட் கஞ்சி வச்சு ஒரு 100 கிராமத்துக்கு உள்ள போட்டின்னு வச்சுக்கோங்க. அது பேர் போண்டாவாட்டு மாறிடுறேன். அதை சாப்பிட்டோம்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் பொறி கிரி கூட தேவையில்லை. அதை சாப்பிட்டோம்னா வயிறு சுத்தமான ருசியாவும் இருக்கு. கரிசா இறைச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இறைச்சி மாதிரி இருக்கும். ஆமா நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா எனக்கு இந்த தொண்டை கரங்கரன்னு வருது பேச்சு பேசுறதுக்கு. என்ன பண்ண? ஆமா அதான் பண்ணு. அது எல்லாம் விஷம் வெளியே வருது. எல்லாமே பண்ணுவோம். எல்லா அதுல போக குறைஞ்சிருப்போம். மூஞ்சில வட்டி இதுல இப்ப நிறம் மாறுது. இப்ப லேசா அங்க நிறம் மாறுது தெரியுதா? பேசுறதுக்கு தெரியுது தெரியுது. தொண்டை அப்படியே கரங்கரங்கரன்ற மாதிரி எனக்கு தெரியல. என் பேச்சு வெளியே வர மாட்டேங்குது. அவ்வளவு விஷம் உள்ள இருக்கு. அந்த பூரா ரிப்பேர் பண்ணுது தொண்டை பூரா. எல்லா இடத்துலயும் எல்லாம் அடைச்சு கிடக்குதுல. 50 வருஷம் அடைப்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெளியே வருது. அதெல்லாம் வந்து இப்ப என்ற குரல் எப்படி இருக்கு பாருங்க. என்ற குரல் எப்படி இருக்கு? உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப இல்ல 25 வருஷம் இப்படித்தான் இருக்கு. எத்தனது? 25 வருஷம் போட்ட சத்தம் அங்க கேட்கும். கீழ் மாடி மேல் மாடி கேட்கும். நம்ம சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா எப்பயுமே இப்படித்தான். ஐயோ சத்தம் எப்படா பேசுறேன்பாங்க. இப்ப இல்ல எப்பயும் இதுலதான் ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த வயிறு காலியா இருக்கிறப்போ சக்தி அதிகமாயிரும். சக்தி அதிகமா அந்த வெற்றிடம் கேப் வெற்றிடம் வேக்கம் பிரஷர். என்னது வேக்கம் பிரஷர். 2 காடி டப்பா விடு அமுத்திட்டீங்கன்னா திறக்கவே முடியாது. 2 காடி டப்பா இந்த ஒரு அரைவட்டம் இப்ப ஒரு அரைவட்டம் வச்சு லாக் பண்ணி பிடிச்சிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற காத்து எடுத்துட்டோம்னா அந்த கோப்பையை பிரிக்கவே முடியாது. என்னது
அப்ப உடம்புல வெற்றிடம் உண்டாக்குறப்ப சக்தி அதிகமாகுது. உள்ள எல்லாம் காலி பண்ண உள்ள ம். பிராணசக்தி பூரா நிறைஞ்சுக்கும். பிராணசக்தி பூரா நிறைஞ்சிக்கும். நீங்க அடுத்த மாசம் பிளட் செக் பண்ணி பாருங்க. இன்னும் 2 பாயிண்ட் மேல ஏறி இருக்கும். நல்ல ம். விஷயமெல்லாம் மேல ம். போய் கெட்ட விஷயமெல்லாம் குறைஞ்சிருக்கும். ம். இப்ப கூட நேத்து ஒரு பையன் பேசினான் கேட்டான். ம். அவனுக்கு கடுமையான சளி. அவன் 5000 நன்கொடை கொடுத்துட்டான். அவனு கேட்காம போட்டு விட்டான். இன்னைக்கு வரான். ம். அவன் இந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னா 10 11 இருந்ததுக்கு இப்ப நான் பாக்குற 13 இருந்ததுன்னா தெரியுதா அப்படின்னு. 14 ஆஹ் 14 இருந்ததுன்னு சொன்னாரு. பாத்தீங்களா நீங்களே வீடியோ பார்த்தேங்க. அந்த பையன் தான். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாது. அவனே பார்த்து அவனே வாங்கி அவனே செஞ்சு அவனே பண்ணியிருக்கான். பாருங்களேன், தைரியமா பண்ணியிருக்கிறான். குறைஞ்சு போச்சு. என்னடா குறைஞ்சதுன்னா 10 கிலோ குறைஞ்சதுன்னா அவனே கூப்பிட்டான். ஐயா உங்களுக்கு நன்கொடை தரல, யாரப்பான்னு கேட்டேன். இந்த மாதிரி பார்த்தேன், சரி நல்லா ஆயிடுச்சுங்க. அங்க குடுக்கற காசு உங்களுக்கு குடுக்கலான்னு. ரைட்டு, சரி அப்படியா, சரி போட்டோட அப்படின்னா அவ்வளவுதான். சொல்றேன், அங்க குடுக்கற காசு உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னா. ஆனா அங்க கொடுத்தனா திரும்பி வராது, இங்க கொடுத்தா ஆரோக்கியம் வந்திருக்குது. அங்க கொடுத்தா ஆரோக்கியம் வராது, ஆள் பணமாத்தான் போவான். சரியா? அதனால இது சரியாயிரும். வேற என்ன, நாளைக்கு இதே பண்ணிடலாமா? அதை பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும். நாளைக்கு இதே இந்த மாதிரி நாளைக்கு காலையில என்ன பண்றீங்கன்னா வழக்கம் போல என்ன இனிப்பு என்ன வச்சிருக்கீங்க? கருப்பட்டி வச்சிருக்கீங்களா? தேன்ல போடலாமா? தேன் இருக்கா? தேன் எலுமிச்சை போட்டு நல்லா இருக்கும். தேன் இருக்குது, கருப்பட்டி. அப்ப நாளைக்கு தேன்ல போடுங்க, நல்லா இருக்கும். தேன்ல எலுமிச்சை புளிஞ்சு தேன் ஒரு 100 மில்லி புளிஞ்சுக்க வேண்டியது. ஒரு 3/4 லிட்டர், ஒரு 1 லிட்டர் தேன், 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். 1 லிட்டர் உங்களுக்கு 1 லிட்டர் போதும். 1 லிட்டர் 1.5 லிட்டர் போதும். தேன் எவ்வளவு போடலாம் சாமி அதுக்கு? தேன் அதுல ஒரு 100 150 மில்லி போட்டுக்கங்க. லேசா இனிப்பு வர மாதிரி போட்டுக்கங்க. அப்ப லேசா இனிப்பு வர மாதிரி பாத்துக்கங்க. அந்த 1 லிட்டர் தண்ணியில ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க பாருங்க. அப்படி எந்த அளவு 100 மில்லியாவது கலக்கும்னு நினைக்கிறேன். 100 மில்லியாவது கலக்கிட்டு எலுமிச்சை பழத்தை ஒண்ணு புளிஞ்சிருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதவே குடிச்சிட்டே வாங்க, பசி கிசி அடங்கிரும். சாயங்காலம் வந்து இதே மாதிரி பீட்ரூட் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, வேகும் பொழுதே ஒரு 100 கிராம் 150 கிராம் இந்த மீல் மேக்கர் அந்த சோயா உருண்டை தூக்கி உள்ள போட்டுருங்க. புரியுதா? நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா ஊறி நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா அருமையா இருக்கும். சாப்பிடும் பொழுது எலுமிச்சை பழம் முடிஞ்சு சாப்பிடுங்க. சரிங்க. ருசி ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா ஸ்பூன்ல வச்சு நிதானமா பொறுமையா சாப்பிடுங்க. சரிங்க, அப்படியே ஆகட்டும். வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய அந்த பீட்ரூட் அந்த சோயா வயிறு நிறைய சாப்பிடணும். நிதானமா பொறுமையா ஊறுக வச்சு சுவையா பொறுமையா 1/2 மணி நேரம் சாப்பிடணும். சரிங்க. அப்பதான் என்ன வயிறு நிறையும், நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வரும். ஆமா, அதெல்லாம் சாதாரண விஷயம். நல்லா சாப்பிடணும், தூக்கம். அது அப்படியே உடம்புல மகிழ்ச்சி அடையும். ஏன்னா காலையில இருந்து ஓய்வா இருக்கிறோம் இல்லையா? அப்ப ஓய்வு இருக்க பழைய விஷமெல்லாம் வந்து தங்கி இருக்கும். எல்லாம் வந்து இறப்பில் வந்து தங்கி இருக்கும். அதை வந்து வெளியெடுக்கிறோம். வெளியெடுக்கிறப்ப உடம்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த தேவையான தூக்கத்தை கொடுக்க இந்த தொண்டையெல்லாம் மெல்ல மெல்ல சரியாகும். வேற என்ன, தொண்டை சரியாகும். எல்லாமே இந்த கால் முழங்காலுக்கு இந்த படம் அனுப்பிச்சிடும். நான் அனுப்பலையா? நாளைக்கு அனுப்புங்க. நீ கூட அனுப்பலையா? அனுப்பல. நாளைக்கு அனுப்புங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இதுக்கு ஆள் இல்ல. கையில எடுத்து இப்படி எடுக்க வேண்டியதே. இதுக்கு இன்னொரு எதுக்கு ஆள் வேணும்? ஏன்னா இப்ப கையில வச்சு எடுக்க வேண்டியது ஆள் வேணுமா? என்ன முட்டாள்தனம் பேசிட்டு இருக்கிறீங்க? சரி, நாளைக்கு எடுத்துலாம் விடுப்பா. அவங்களே நீங்களே தான் எடுக்கணும். அவங்க கால நீங்க எடுக்கணும். என்ன செல்ஃபில எடுக்க வேண்டியது என்னது? என்ன இது கூட தெரியாத பெங்களூர் வந்துட்டு? ஏன்னா கேமரா தெரியும். எனக்கு உங்க காலம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமா? என்ன பேசுறீங்க? இந்த அளவுக்கு புத்திசாலி இருக்கு. உங்க படத்தை எடுக்கிறதுக்கு இப்ப காலை காட்டுறதுக்கு யாரு உங்களுக்கு வேணும்? என்ன பேசுறீங்க? எல்லாமே தேவையில்ல. நீ ஆறாம எடுத்துட்டு இருக்கலாமே வீடியோ கண்டு. உனக்கு நினைப்பு இல்லைன்னு சொல்லு. இது போல இப்ப இது நான் எடுக்கும் இப்படி பாரு. இப்ப பேசி என்ன என் பாரு பேசிட்டு இப்ப பேசி எடுத்து அது பட்டு எடுக்குது. ஆனா என்னையா இப்படி வச்சு இப்படி காலை தூக்கி இப்படியே எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் இன்னொரு ஆள் வேணுமா? என்னையா எந்த நாட்டுல உட்காந்துருக்கீங்க? யார்கிட்ட கதை விடுறீங்க? இப்ப நான் பேசுறது வேற, இது வேற. ஏங்க அவன் என்னென்னமோ பண்றான். அட்லீஸ்ட் இந்த வேலை செய்ய முடியலன்றத. அதான் ஞானம் இல்ல, அது தப்பு இல்ல. அது அப்படித்தான் இருக்கும். என்ன பண்றது? நாம பழகிறது அப்படி. அதாவது நாம என்ன பண்ணிருக்கோம்னா மாடு மாதிரியே இருந்து பழகி இருக்கு. என்னது?
ம். மாடு மாதிரி இருந்தது பழகி இருக்கிறான். அப்ப என்ன சுயசந்தான் வேலை செய்யறது இல்ல பாருங்களேன். வேலை மேலேயே வேலைன்றதே ஆஹ் பெருசா ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க இப்ப வெளியே நடக்குது பாரு. இப்ப உங்களுக்கு நான் வீடியோ ம், பண்ணிட்டு இருக்கிறேன். ம், இப்ப என்றது வீடியோ ஆயிட்டு இருக்குது. ம், ஆ. இப்படியே எடுக்க வேண்டியதுதான். இது என்ன பெரிய இது ம், பழைய செட்டு. புது செட்டா இருந்தா புது செட்டா இருந்துச்சு இப்படியும் திருப்பிக்கலாம். இப்ப தொட்டாம டப்புக்கு முன்னாடி பின்னாடி மாறிட்டு இது வந்து ஆஃப் பண்ணிட்டு ம், தான் மாட்டி பின்னாடி போகுது. பழைய செட் இது வாங்கி 2-3 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. ம், புது செட் அப்படி இல்ல. ம், பொத்த ஆ. நமக்கு பின்னாடியும் எடுக்கும் முன்னாடியும் எடுக்கும். ம், ம். ஆ. இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் இப்ப பாருங்க. இருக்கு. இருக்கு. இப்ப பாரு ஏனே எடுக்குது பாருங்க. இப்ப பாருங்க. ம், இப்ப வச்சுட்டு கால் எடுக்க வேண்டியது கால் எடுக்க வேண்டியது கால் எடுக்குது. ம், கை காலு ம், ம், அப்படியா பாரு ஓடிடு. உங்களதே எடுக்கிறேன். ம். இது அதனால அஹ், அதனால சாட்சிகள் வந்து நமக்கு நாமே சாட்சி தான். இனி யாருமே தேவையில்லை. யாருமே செய்யக்கூடாது. அவங்கவுங்க மேல அவங்க அதுக்கான கருவியில் இப்ப சமையல் கூட நீங்க தான் நாளைக்கு பண்ணணும். நான் அதெல்லாம் செஞ்சுக்கிறேன். இந்த எனக்கு ஏன்னா தேவைப்படும் நான் செஞ்சுக்கிறேன். அதுதான் வந்து தமிழ். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். யாருமே பிரியாணி ஆக்கி இட்லி ஆக்கி தோசை அது சொல்ல போறது இல்ல. சும்மா ஒரு 100 கிராம் பீட்ரூட் 2 பூண்டு வெங்காயம் தட்டு மிக்சியில விட்டு அடிச்சு அப்படியே ஊத்தி ம், அப்படியே கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டு எல்லாம் அடிச்சு ஊத்திடுறேன். எல்லாம் அடிச்சு ஊத்திட்டு இது எல்லாத்தையும் ஒரே விட்டு அடிச்சு பூண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு அடிச்சு ஊத்திட வேண்டியதுதான். கும்முடு ம். மணக்கம். மணக்கிறப்ப கொஞ்சம் மீன் மக்கறதுக்கு போட்டு குக்கர்ல வச்சு நல்லா 2 சத்தம் முட்டோம்னா சத்தா ஜம்முன்னு மணக்கு நல்லாவே. அப்படியே இறக்கி வச்சுக்க வேண்டியது. ஒரு கொட்டல வச்சு நிதானமா சாப்பிட வேண்டியது. யாருமே தேவையில்லையே. ம். யாருமே. தேவையில்லைங்க. சரி மறுபடியும் சந்திக்கலாமா? நன்றி. சரிங்க. ஆ. வணக்கம்.